வெல்கம் டு ஸ்டோரி லீஃப். வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் 39. போலீஸ் பட்டாளம் தாட் பூட்டுன்னு ஓடி எல்லா தெருவையும் வளைச்சி நின்னாங்க. கலெக்டர் துரை கடற்மலை குண்டு சனங்களை முறைச்சி பார்த்துக்கிட்டே அங்கே நின்றுக்கிட்டு இருந்த வில்வண்டிக்குள்ளே எட்டி பார்த்தாரு. உள்ளுக்குள்ளே ஒரு ஹார்மோனிய பொட்டியும் ஒரு கஞ்சிராவும் இருந்துச்சு. மைனரும் சேவகக்காரங்களும் எங்கே மறைஞ்சாங்கன்னே தெரியல. இரத்த கலரியாக இருந்த பிரெஞ்சுமேன் முகமெல்லாம் கன்னி போய் வலி தாங்காமல் முணங்கிக்கிட்டே இருந்தார். கலெக்டரோட மோட்டார் காரில் அலாக்கா தூக்கி போட்டு மதுரை பெரியாஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க. துப்பாக்கி கொண்டு பாஞ்ச கதவையும் பார்த்தாரு கலெக்டர். கதவுக்கு மறுபக்கம் எதிர் சுவத்தில் ஆழமாக பதிஞ்சிருந்த ஈயத்தை சுரண்டி எடுத்துக்கிட்டாரு. ஆண்டிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் பிராது பதிவு செஞ்சாங்க. உசிலம்பட்டி கோர்ட்டில் தான் வழக்கு நடந்துச்சு. திருட்டு மூட்டைகளை கைப்பற்ற செல்லும்போது பாண்டியரும் அவருடைய சேவகக்காரங்களும் என்னை கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க. அதனால் தற்காப்புக்காக கதவை சுட்டேன்னு பிரெஞ்சுமேன் வாக்குமூலம் கொடுத்தாரு. ஓட்டையான கதவையே பேத்தி எடுத்து தூக்கிக்கிட்டு போய் பிரெஞ்சுமேன் சுட்டதுனால தான் சேவகக்காரங்க அடித்தாங்கன்னு மைனரும் வாக்குமூலம் கொடுத்தாரு. இப்படியே விசாரணை போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு ஒரு நாள் தொந்தி தேவர் வீட்டுக்கு மைனர் போயிருந்தார். வீட்டில் இருந்த சின்னமனூர் முத்தம்மா மைனரை பார்த்ததுமே அழுதுகிட்டு, தலை தப்புனது தம்புரான் புண்ணியந்தான், சண்டால பயலுக, உங்களை சுட்டு போட்டு ஓடி போயிருந்தா நாங்கள் தவிச்சு போயிருப்போம். எங்கள் வீட்டு ராசி உங்களை உசுரோடு பார்த்துட்டோம். அது சரி கண்ணு, கோர்ட்டுக்கு கொண்டு போன கதவு திரும்பி வரல, புதுசாக ஒரு கதவு செஞ்சு போட சொல்லு கண்ணுன்னு உரிமையோடு கேட்டாங்க. இப்போ இருக்கிற கதவு மைனர் செஞ்சு போட்டது தான். பழைய கதவு இன்னும் உசிலம்பட்டி கோர்ட்டில் தான் இருக்குது. 64 கிராமத்துலேயும் மைனர் பாண்டியரோட வீர பிரதாபங்களை பேசி பேசி மாஞ்சி போனாங்க. புதுசாக சேவகக்காரங்க சேர ஆரம்பித்தாங்க. எல்லுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எண்ணெயோடு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படித்தான் ஒரு நாள் புதுசாக சேர்ந்த சேவகக்காரங்க 2 பேர் அரைப்படி நல்லெண்ணெயோட மைனரோட தலையில் தேய்ச்சி மொத்துன்னு கைகாலை பிடிச்சு நீவி விட்டு தலைக்கு குளிப்பாட்டி விட்டாங்க. அதில் ஒருத்த மைனரோட தலைமுடிக்கு சாம்பிராணி புகை போட்டு, துரை, இன்னைக்கு இந்த குளியலுக்கு நம்ம அரண்மனை புத்தூர் கத்திரிக்காய் பிஞ்ச ருசி பார்த்தீங்கன்னா அடடா, ஆட்டுக்கறி கோழிக்கறியை விட மிஞ்சின ருசியாக இருக்கும்னு போங்கன்னு சொன்னார். இன்னொருத்தன் மைனர் உடம்புல ஜவ்வாதை பூசி விட்டு, அடா அதை விடுங்க, நான் கொண்டு வரேன் பாருங்க நல்ல இளம் பிஞ்சி, எல்லாத்துக்கும் மிஞ்சின ருசின்னு மைனரை அரக்கனால் பார்த்தான். உடனே மைனரு என் தலை முடி உலர்றதுக்குள்ள 2 பேருமே ஓடி போய் கொண்டாங்கன்னு வெளியே அனுப்பி வச்சார். முதல்ல சொன்னவன் 10 மைல் ஓடி போய் கத்திரிக்காய் பிஞ்சு பிடுங்கிக்கிட்டு தெப்பம்பட்டி அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான். கத்திரிக்காய் பிஞ்சுன்னா தப்பர்த்தம் எடுத்துக்கிட்ட இன்னொரு புது சேவகக்காரன் தலன்னு ஒரு இளவயசு பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்து சேர்ந்தான். மைனர் பார்த்தாரு. அவராக சிரிச்சிட்டார். சரி, அந்த பிஞ்சு மதிய சாப்பாட்டுக்கு இருக்கட்டும், இந்த பிஞ்சு ராத்திரி சாப்பாட்டுக்கு இருக்கட்டும்னு சொல்லி அந்த பொண்ணோட இடுப்பை கிள்னார் மைனர். ராத்திரியானதும் அந்த பொண்ணுக்கிட்ட மைனர் நெருங்கினார். அவளுக்கு ஒரு 15-16 வயசு தான் இருக்கும். கொஞ்சம் கூட பயமோ நடுக்கமோ இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்தாள். மைனர், என்னடி ஜமீன்தார்கிட்ட படுக்க போகிறோமேன்னு பயமா இல்லையான்னு கேட்டார். நான் எதுக்கு பயப்படணும்? நானே ஆசைப்பட்டு தானே உங்ககிட்ட வந்தேன். பணங்காசு வேணுமா? இல்லை. அப்புறம் உங்களை மாதிரி சிவப்பா அழகாக ஒரு குழந்தை வேணும். குழந்தையா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சே, முந்தா நாள் தான் ஆச்சு. உன் புருஷன் என்ன வேலை செய்கிறான்? என்னைய இங்கே கூப்பிட்டுக்கிட்டு வந்தாரே, அந்த வெளியே நிற்கிறாரே, அவரு தான். தாலி எங்கே? அவரு தான் ஜமீன்தார்கிட்ட போகிறோம், தாலியை கழட்டி வச்சிருன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். வீட்டுக்கு போனதும் எடுத்து கட்டிக்குவேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். என்னைய மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க உங்கள் சங்காத்தம் கிடைக்கும்னு ஏங்கிட்டு கிடக்கிறாள்க. உங்களை இவ்வளவு பக்கத்தில், உங்கள் மூக்கு ரொம்ப அழகாக இருக்குது, தொட்டு பார்க்கட்டுமான்னு கேட்டுக்கிட்டே மைனரோட மூக்கை மெதுவாக ஒரு விரலை தொட்டா. மைனர் அவளை இழுத்து பிடிச்சி, அட என் கத்திரிக்காய் பிஞ்சேன்னு நான் சொல்லக்கூடாத இடத்துல கிள்ளி வச்சார். இப்படித்தான் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக மைனருக்கு ருசியான சாப்பாடும் ராத்திரியானா பட்டாம்பூச்சிகளும் விதவிதமாக கிடைச்சதால கல்யாணத்தை பற்றியே ரோசனை செய்யலை. திடீர்னு ஒரு நாள் மதுரையில் இருந்து பச்சை காக்கி உடுப்பு போட்டு பெரிய பெரிய அதிகாரிங்க மோட்டாரில் வந்து இறங்கினாங்க. சிப்பாய் பட்டாளத்துக்கு ஆள் வேணும்னு சொல்லி வீதியில் போகிற வர இளந்தாரி பயல்களை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு மதுரைக்கு கொண்டு போனாங்க. பச்சை உடுப்புக்காரனை பார்த்ததும் தோட்டத்தில் உழுதுகிட்டு இருந்த ஆளுக கலப்பைகளையும் மாடுகளையும் விட்டு போட்டு ஓடி போய் கிணத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டாங்க. பட்டாளத்துக்கு போனால் ஜப்பான்காரன் குண்டு போட்டு கொண்டு போடுவான்னு பயந்து அவன் அலறி அடிச்சுக்கிட்டு வருஷ நாட்டு மலை பக்கம் ஓடி காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது, நம்ம பிரெஞ்சுமேன் மதுரையில் இருந்த பட்டாளத்து அதிகாரிக்கு கடுதாசி எழுதி அவங்கள வர வச்சிருக்காருன்னு. கடுதாசியில் எங்கள் ஜமீனை சேர்ந்த இளைஞர்கள் நன்றாக தின்று விட்டு ஒரு வேலையும் செய்யாமல் ஊர் சுற்றிட்டு இருக்காங்க. சிப்பாய் வேலைக்கேற்ற உடல்வாகும் வலிமையும் முரட்டுத்தனமும் மிக்க இந்த முட்டாள்களாகவும் இருக்காங்க. எப்படியெல்லாம் வளைச்சி பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் வளைச்சி வேலை வாங்கலாம் அப்படி எழுதியிருந்தார். அந்த நேரத்தில் மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் ஜில்லாவிலேருந்து
பட்டாளத்துக்கு போனவங்க தான் 2ஆம் உலக யுத்தத்துக்கு முன்னுக்கு நின்னாங்க. மைனருக்கு ஒரே எதிரி பெஞ்சமின் துரை தான். அவரை எப்படியாவது ஜமீனை விட்டு விரட்டணும்னு குறியாக இருந்தார். ஒரு நாள் மயிலாடும்பாறைக்கு பக்கத்தில் நரியூத்து கிராமத்தில் இருந்து 2-3 குடியானவங்க பதட்டத்தோட மைனர் பாண்டியர்கிட்ட வந்தாங்க. ஜமீன்தாரையா, நரியூத்து செம்மண் பூமியில் மழை பெஞ்சதும் நிறைய பொற்காசு தட்டுப்பட்டுச்சு. ஒரு களையத்தில் நகை நட்டுக அகப்பட்டுச்சு. சின்ன பசங்க மூலமாக இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட பிரெஞ்சுமேனு அந்த நிலத்தில் ஆராய்ச்சி செய்ய போகிறேன்னு எங்களை விரட்டுறான்னு அப்பாவித்தனமாக சொன்னாங்க. அதே சமயம் பிரெஞ்சுமேன் அங்கேயே டேரா போட்டு தன் கூட 2-3 பழையர்களை சேர்த்துக்கிட்டு அந்த நிலத்தை தோண்ட ஆரம்பித்தார். தோண்ட தோண்ட பழங்காலத்து பொற்காசுகளும் களையங்களும் முதுமக்கள் தாலியும் எலும்பு கூடுகளுமா வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் பிரெஞ்சுமேனுக்கு அந்த கடுதாசி வந்துச்சு. அதை பிரித்து படித்தார். சந்தோஷமாக கத்துனார். அவரோட சம்சாரம் வெள்ளக்காரமாகவும் குழந்தையும் இங்கிலாந்தில் இருந்து வருஷ நாட்டுக்கு வர்றதா கடுதாசியில் எழுதியிருக்காங்க. இந்த சமாச்சாரம் ஒரு பழியன் மூலமாக நம்ம மைனர் பாண்டிக்கு தெரிய வந்துச்சு. பிரெஞ்சுமேன் அலறி அடிச்சுக்கிட்டு இந்த ஜமீனை விட்டு ஓட மைனர் ஒரு திட்டம் போட்டார். வருஷ நாட்டு ஜமீன் கதை இந்த அத்தியாயம் முடிந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.